ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரைம் கார்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கேஸ் நிறைய பேருக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் கண்டிப்பாக இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த கேஸை பாருங்கள். அக்டோபர் 23, 2024 அன்னைக்கு 34 வயசாகக்கூடிய ஒரு லேடியை 5 பேர் சேர்ந்து காட்டுக்குள்ளே வச்சு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் செஞ்சு கொலை பண்ணி அந்த பெண்ணை நிர்வாணமாக புதைச்சிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. ஆனால் அந்த லேடி உயிரோட அந்த குழிக்குள்ள இருந்து வெளியே வந்த செய்தி கர்நாடகா ஃபுல்லாகவே ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த லேடிக்கு என்ன நடந்துச்சு, எப்படி அவங்களுக்கு உயிர் வந்துச்சு, வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். கர்நாடகா மாநிலத்தில் சிக்பல்லாப்பூர் மாவட்டத்தில் சித்திலக்கட்டா தாலுக்கால இருக்க திட்டபூரஹள்ளி கிராமத்தை சேர்ந்தவங்க 34 வயசாகக்கூடிய அர்ச்சனா. இவங்க தன்னோட 2 குழந்தைங்க கூட அந்த கிராமத்தில் தனியாக வாழ்ந்துட்டு வராங்க. அர்ச்சனாவோட கணவர் ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக சில வருஷத்துக்கு முன்னாடியே அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. இதனால இவங்க மட்டும்தான் தனியாக சம்பாதிச்சு தன்னோட குழந்தைங்கள வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க ஒரு யோகா டீச்சராக இருந்திருக்காங்க. ஸ்கூலில் பார்ட் டைமாக வேலை பார்த்துக்கிட்டே ஊர்லேயும் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க கிட்ட ஆண் பெண்ணுன்னு நிறைய பேர் யோகா கற்றுக்கவும் வந்திருக்காங்க. இதில் வரக்கூடிய இன்கம் தான் அவங்களோட ஃபேமிலிக்கான மெயின் இன்கம் சோர்ஸாக இருந்திருக்கு. இப்படியே இவங்க லைஃப் போகிறப்ப தான் திடீர்னு ஒரு நாள் அர்ச்சனா காணாமல் போயிருக்காங்க. பிள்ளைங்க மட்டும் வீட்டில் தனியாக தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட அம்மாவை காணும் அப்படின்னு அந்த பசங்க சொன்னதை கேட்டு இந்த விஷயத்த அர்ச்சனாவோட பேரண்ட்ஸ்க்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க. உடனே அவங்களும் எல்லா இடத்துலையும் இந்த லேடியை தேடி அலையிறாங்க. இன்னொரு பக்கம் அர்ச்சனா காணாமல் போன அன்னைக்கு அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு பரபரப்பான கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. அதில் அவங்களுக்கு நடந்த எல்லா கொடுமைகளையும் ஒன்று விடாமல் சொல்ல சொல்ல இதை கேட்ட ஸ்டேஷனில் இருந்த எல்லா போலீஸுமே அதிர்ந்து போயிருக்காங்க. 5 பேர் சேர்ந்து தன்னை காட்டுக்குள்ளே வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னு அர்ச்சனா சொல்லும்போது போலீஸ் என்ன கேட்குறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்கள உங்களுக்கு தெரியுமா, எப்படி உங்களை அவங்க அங்கே கூட்டிகிட்டு போனாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகளை அர்ச்சனா கிட்ட கேட்குறாங்க. அப்போது அர்ச்சனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 5 பேர்த்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை எனக்கு நல்லாவே தெரியும். அவரோட பேர் சுதீஷ் ரெட்டி. சரி, அவரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை சொல்லுங்க அப்படின்னு போலீஸ் கேட்குறப்ப தான் அர்ச்சனா அந்த சுதீஷ் ரெட்டி பற்றின தகவல்களை சொல்கிறாங்க. ஆந்திராவை சேர்ந்த சுதீஷ் ரெட்டி கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி யோகா கிளாஸ்க்கு வந்து, நான் இராணுவத்தில் வேலை பார்க்குறனால எனக்கு அடிக்கடி முதுகு வலி வருது. எத்தனையோ டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணியும் எனக்கு இந்த வலி மட்டும் சரியாகவே இல்லை. அதனால என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எனக்கு தெரிஞ்சவங்களாகட்டும், யோகா செஞ்சால் உனக்கு இந்த பெயின் குறையும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் உங்ககிட்ட யோகா கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கும் யோகா சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை கேட்ட அர்ச்சனா சுதீஷ் ரெட்டிக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டெய்லியுமே கிளாஸ்க்கு வந்த சுதீஷ் அர்ச்சனா கூட ரொம்ப க்ளோஸாக பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போது சுதீஷ் ரெட்டி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் என் கூட ஒரு நாள் வாங்க, நான் உங்களை ஒரு அழகான இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். அங்கே யோகா செஞ்சால் அவ்வளோ அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்ச்சனா கிட்ட சொல்கிறாரு. அர்ச்சனாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்டோபர் 23, 2024 அன்னைக்கு சுதீஷ் ரெட்டி அர்ச்சனாவுக்கு கால் பண்ணி, இன்னைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நாம் அந்த அமைதியான வனப்பகுதிக்கு போயிட்டு யோகா செய்யலாம், வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதுக்கு அர்ச்சனாவும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சுதீஷ்காக வெயிட் பண்ணிட்டும் இருந்திருக்காங்க. அர்ச்சனாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக காரை எடுத்துக்கிட்டு காலையில் ஒரு 10:30 மணி பக்கமாக அர்ச்சனாவோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அர்ச்சனாவும் சுதீஷும் சேர்ந்து சிக்பல்லாப்பூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய தேவனஹள்ளி அப்படிங்கிற வனப்பகுதிக்கு கிளம்பியிருக்காங்க. அர்ச்சனா காரில் ஏறப்ப சுதீஷ் மட்டும்தான் இருந்திருக்காரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல நிறுத்தி 4 பேரை சுதீஷ் அந்த காரில் ஏற்றியிருக்காரு. இதை பார்த்த அர்ச்சனா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சுதீஷ் கிட்ட யார் இவங்க, எதுக்கு நம்ம கூட வர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு சுதீஷ் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்ம கூட யோகா செய்ய அவங்களும் ஆசைப்பட்டாங்க, அதுதான் நான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு.
ஆனாலும் அர்ச்சனாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னு உள்மனசு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. காட்டுக்கு பக்கமாக போகிறப்ப அர்ச்சனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காரை நிறுத்துங்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சுதீஷ் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அந்த 4 பேரும் அர்ச்சனாவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அர்ச்சனா அவங்க கூட சண்டை போடவும் ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி காருக்குள்ளேருந்து ட்ரை பண்ணுறப்ப தான் சுதீஷ் ரெட்டி காரை ஒரு வனப்பகுதியில் இருக்கக்கூடிய புதர் பக்கமாக கொண்டு போய் நிறுத்துறாரு. காரை நிறுத்தினதுமே கார்லேருந்து இறங்கி பின்னாடி சீட்டில் உட்காந்துருந்த அர்ச்சனாவை பிடிச்சு 2 பேரும் சேர்ந்து வெளியே இழுத்து தள்ளியிருக்காங்க. கீழே விழுந்த அர்ச்சனா என்ன நடக்குது அப்படின்னு சுதாரிக்கிறதுக்குள்ள இந்த 4 பேருமே சேர்ந்து அர்ச்சனாவை பயங்கரமாக தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக அவங்களோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு அவங்கள நிர்வாணமாக இருக்கிற மாதிரி செய்கிறாங்க. ஒரு பெண் இப்படி பலவந்தமாக நிர்வாணமாக்கப்பட்டு 5 ஜென்ஸ்க்கு முன்னாடி இருக்கப்ப அவங்களோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போதே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த சம்பவம் எல்லாமே அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே பகல் டைமில் தான் நடக்குது. வனப்பகுதி அப்படிங்கிறனால யாருக்குமே இது என்ன அப்படின்றது தெரிய வரவே இல்லை. அடுத்ததாக இந்த 5 மிருகங்களும் அந்த லேடி கிட்ட பாலியல் ரீதியான துன்புறுத்தல்லையும் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் யார், எதுக்கு என்னை இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அர்ச்சனா அழுதுகிட்டே கேட்டிருக்காங்க. என்னை விட்டுருங்க, எனக்கு பசங்க இருக்காங்க, எனக்கும் ஃபேமிலி இருக்குது, யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி எவ்வளவோ அவங்க கெஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த 5 பேரும் இதை எதையுமே காது கொடுத்து கேட்குற மாதிரியே இல்லை. சுதீஷ் ஏற்கனவே இவங்களை கொலை பண்ணுற பிளானில் தான் இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அதனால அவன் ஆல்ரெடி மறைச்சி வச்சுருந்த ஒரு கயிறை எடுத்து அர்ச்சனாவோட கழுத்தை இறுக்க ஆரம்பிக்கிறான். இதில் அர்ச்சனா மூச்சு விட முடியாமல் மயங்கி அதே இடத்துல விழுறாங்க. அர்ச்சனா செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண 5 பேரும் இந்த பாடியை நம்ம யாருக்குமே தெரியாமல் மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு குழியை தோண்டி அர்ச்சனாவோட பாடியை நிர்வாணமாக உள்ளே போட்டு புதைச்சிடுறாங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்தோம் அப்படின்னா பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நினச்சி அர்ச்சனாவோட ஜுவல்ஸ் எல்லாம் அவங்கள புதைக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துக்கிட்டு அந்த கும்பல் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. இவங்க போய் கொஞ்ச நேரத்திலேயே அர்ச்சனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குழிக்குள்ளேருந்து உயிரோட வெளியே எழும்பி வந்திருக்காங்க. இறந்தவங்க எப்படி உயிரோட வந்தாங்க? அதுதான் யோகாவோட மகிமை. இவங்க 5 பேரும் நம்மளை கன்ஃபார்மாக கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு அர்ச்சனா நினச்சதும் மூச்சை அடக்கி இறந்து போன மாதிரி அந்த இடத்துல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. யோகா நல்லா தெரிஞ்சனால அவங்களால ரொம்ப நேரம் மூச்சை அடக்கக்கூடிய வித்தை தெரிஞ்சிருக்கு. அதனால ஈஸியாக இந்த 5 பேர்கிட்டேருந்து தன்னோட உயிரை காப்பாற்றிட்டு இருந்திருக்காங்க. காட்டுக்குள்ளே அந்த 5 பேரும் சேர்ந்து பெரிய அளவில் குழி ஒன்றும் தோண்டலை. ஸோ நார்மலான ஒரு குழி அப்படின்றனால ரொம்ப ஈஸியாகவே அர்ச்சனா அந்த குழியிலேருந்து வெளியில் வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. காட்டுப்பகுதி அப்படின்றனால அந்த காட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நிர்வாணமாகவே நடந்து வந்திருக்காங்க. தூரமாக ஒரு கிராமம் இருந்திருக்கு. ஸோ இதை பார்த்த அர்ச்சனா அந்த வீட்டில் நம்ம போயிட்டு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு நினச்சி போகிறாங்க. அர்ச்சனா போகிற டைமில் அந்த கிராமத்துக்கு வெளியில் ஒரு 2-3 லேடிஸ் அவங்களோட வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அர்ச்சனாவை பார்த்ததுமே பதறி போயிட்டு, என்னம்மா இப்படி வர்ற, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு உடனே அவங்கள வீட்டில் இருந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து அர்ச்சனாவை போட்டுக்கவும் சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தது அர்ச்சனாவுக்கு சாப்பாடு கொடுத்து கொஞ்ச நேரம் அவங்களோட வீட்டில் தங்க வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜிஹெச்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த 5 பேரும் சேர்ந்து அர்ச்சனாவை அடித்து ரொம்ப தாக்கியிருக்காங்க அப்படின்றனால அவங்க ரொம்பவே காயப்பட்டிருந்திருக்காங்க. அதனால அவங்க ஹாஸ்பிட்டலில் நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தனக்கு நடந்த கொடுமையை சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா தகவலையும் நோட் பண்ண போலீஸ் அந்த 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இதில் மெயின் குற்றவாளியான சுதீஷ் ரெட்டியை முதலாவதாக அரெஸ்ட் பண்ணி எதுக்காக இந்த கொலையை பண்ண முயற்சி பண்ணீங்கன்னு விசாரிக்கிறாங்க. அதில் தான் 27 வயசான பிந்து அப்படிங்கிற லேடி சொல்லி தான் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி சுதீஷ் ரெட்டி சொல்லியிருக்கான். அதுக்கப்புறமா போலீஸ் அந்த பிந்து கூட மீதி இருந்த 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் ரமணா, இவரோட வயசு 28. அடுத்ததாக நாகேந்திர ரெட்டி அப்படிங்கிற 35 வயசான நபரும், ரவிச்சந்திரா அப்படிங்கிற 27 வயசான ஒரு நபரும், 18 வயசுக்கு குறைவான ஒரு மைனர் பையனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
இந்த 6 பேரையும் கோர்ட்டில் ஆஜர் பண்ணி 5 பேர்த்த சிறையிலையும் ஒரு பையனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலையும் அடைக்கிறாங்க. அதுக்கப்புறமா எதுக்காக இந்த அர்ச்சனாவை பிந்து கொலை பண்ண சொன்னாங்க அப்படின்ற விசாரணையில் என்ன தகவல் வெளிவந்திருக்குன்னா, பெங்களூரில் இருக்க சிக்பலாப்பூரில் தான் பிந்து ஸ்ரீ தன்னோட கணவரான சந்தோஷ்குமார் கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சந்தோஷ்குமார் யோகா பண்ணால் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அர்ச்சனாவோட யோகா கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்காரு. கிளாஸில் சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே அர்ச்சனா கூட ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகியிருக்காரு. வீட்லேயும் எப்போ பார்த்தாலும் இந்த அர்ச்சனா யோகா டீச்சரை பற்றி பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. இதை கேட்ட பிந்துவுக்கு கணவருக்கும் அர்ச்சனாவுக்கும் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குமோன்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால தன்னோட கணவர்கிட்ட வேறு இடத்துல யோகா கிளாஸ் போங்க, அந்த லேடி கூட நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி டெய்லியும் சண்டை போடவும் செஞ்சுருக்காங்க. தன்னோட ஒய்ஃப் பிந்து சொல்லக்கூடிய எதையுமே சதீஷ்குமார் கண்டுக்காம அர்ச்சனா கூட பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. இதனால பிந்து தன்னோட கணவரை அர்ச்சனா கூட பழக விடக்கூடாது, இவங்களுக்குள்ள என்ன இருக்கு, இவளோட கதையை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நம்மளோட லைஃபு சேஃபாக இருக்கும் அப்படின்னும் நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த அர்ச்சனாவுக்கும் நம்மளோட ஹஸ்பண்டுக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது, அப்படி ஒருவேளை நம்ம நினைக்கிற மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா அர்ச்சனாவோட கதையை கண்டிப்பாக முடிக்கணும் அப்படின்னு நினச்ச பிந்து, இது நம்மளால் தனியாக செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தனியார் துப்பறிவாளராக இருக்கக்கூடிய சுதீஷ் ரெட்டி கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. தன்னோட ஹஸ்பண்ட்க்கு இனிமே அந்த லேடி கூட பேசவே கூடாது, அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பணத்தை கொடுத்து அவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. பணத்தை கொடுத்தது கூடவே அர்ச்சனாவோட கிளாஸில் ஜாயின் பண்ணி அவங்க கூட க்ளோஸாக பழகி கதையை முடிக்கிறதுக்கான ஐடியாவையும் பிந்து கொடுத்துருக்காங்க. பிந்துவோட பிளான் படி தான் இந்த டிடெக்டிவான சுதீஷ் தன்னை ஒரு ஆர்மி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி யோகா கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்காரு. 3 மாதமாக அர்ச்சனாவோட எல்லா ஆக்டிவிட்டீஸையும் ரொம்பவே உன்னிப்பாக வாட்ச் பண்ண இந்த சுதீஷ் சதீஷ்குமார் கூட அர்ச்சனா ரொம்ப க்ளோஸாக தான் இருக்காங்க, ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் இல்லீகல் கனெக்ஷன் தான் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி அர்ச்சனாவோட கதையை முடிக்கிறதுக்கும் பிளான் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்த தன்னால் மட்டும் செய்ய முடியாது அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிக்கிட்டு அர்ச்சனாவை ஏமாற்றி அந்த காட்டு பகுதிக்கு கூட்டிகிட்டு போனது தெரிய வந்திருக்கு. அர்ச்சனாவை பிந்துவோட ஹஸ்பண்ட் கூட இருக்க தொடர்பை விட சொல்லி அவங்கள கொடுமை பண்ணதும் போலீஸோட விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அர்ச்சனா கிட்ட திருடின நகை, கடத்திட்டு போன கார் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே போலீஸ் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த கேஸில் சாமர்த்தியமாக செயல்பட்டு தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிட்ட யோகா டீச்சரை எல்லாருமே பாராட்டியிருக்காங்க. இந்த கேஸ் கர்நாடகா மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இது போன்ற ரியல் கிரைம் சம்பவத்தில் சந்திக்கலாம். நன்றி.